ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நீங்க குரோஷியாக்கு ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல இதுக்கு மேல ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ண போறவங்களா இருக்கட்டும், உங்களோட ஒர்க் பெர்மிட் பத்தி உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருப்பீங்கன்னு புரியுது. பிகாஸ் இப்ப குரோஷியா ஒர்க் பெர்மிட் டாபிக் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, முக்கியமா இந்தியன்ஸ் அண்ட் நேபாளிஸ்க்கு. பிகாஸ் இது வரைக்கும் 2026ல மட்டும் 3000க்கும் மேல இந்தியன்ஸ் ஒர்க் பெர்மிட்டை இங்க குரோஷியன் கவர்மெண்ட்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பிரதருக்கு குரோஷியன் ஒர்க் பெர்மிட் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளவு பர்மிட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? குரோஷியால ஆக்சுவலா என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இது எப்பதான் சரியாகும்? இதுக்கப்புறம் குரோஷியாவுக்கு ஜாப்க்கு வரவே முடியாதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை பத்தின A to Z உங்களோட ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா இப்ப குரோஷியால என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 2026ல இருந்து குரோஷியன் கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். முக்கியமா அதர் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு நேபாள், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 4 கண்ட்ரிக்கும் ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாம் 2019ல இருந்து 2023 வரைக்கும் ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு தான் சொல்லலாம். நீங்க ஜஸ்ட் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ்லயே ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அது இப்ப 3 to 4 months அதுவும் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் கரெக்டா கேரண்டியா சொல்ல முடியாது. இதுதான் இப்ப குரோஷியால இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. 2024ல 2.60 lakh ஒர்க் பெர்மிட் அப்ரூவல் கொடுத்தவங்க 2025ல 1.70 lakhs ஒர்க் பெர்மிட் மட்டும் தான் அவங்க அப்ரூவல் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 17% அவங்க கட் பண்ணிட்டாங்க. இதுவே 2026ல 1.20 lakhs மட்டும்தான் நாங்க ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாங்க சொல்லியிருக்காங்க. இதுலயுமே ஆல்மோஸ்ட் 30% அவங்க ஒர்க் பெர்மிட் கட் பண்ண போறாங்க. குரோஷியால டாப் 5 ஒர்க்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போஸ்னியா, நேபாள், செர்பியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா. இப்ப இங்க பெரிய ப்ராப்ளமே நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும்தான். 2026ல ஜனவரி டு மார்ச் இந்த பீரியட்ல மட்டும் 3000க்கும் மேல இந்தியன்ஸ் ஒர்க் பெர்மிட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. நேபாளுக்கும் இதை விட அதிகமா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. குரோஷியன் கவர்மெண்ட் எந்த அபிஷியல் நியூஸும் கொடுக்கல நாங்க இந்தியன்ஸ்க்கு ஒர்க் பெர்மிட் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா ரிஜெக்ஷன் சைடு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ரூவல் சைடு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டபுள் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இல்லீகல் மைக்ரேஷன் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுதான் இதோட பிக்கஸ்ட் ரீசனா இருக்கு. இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா செங்கன்ல டோட்டலா 29 கண்ட்ரிஸ் இருக்கு. நீங்க ஒரு கண்ட்ரியோட டிஆர்சி கார்டு வச்சுக்கிட்டு இங்க இருக்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் உங்களால டிராவல் பண்ண முடியும். நீங்க செங்கன்ல ஈஸியா ப்ராசஸ் முடிஞ்சு ஜாப் கிடைக்கிற கண்ட்ரிஸ்னா குரோஷியா, ரொமேனியா, போலாந்து, ஹங்கேரி. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஈஸியா ப்ராசஸ் முடிஞ்சு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுகல் இந்த மாதிரி அதர் EU செங்கன் கண்ட்ரிக்கு அவங்க இல்லீகலா டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ இதனாலதான் 2 years பிஃபோர் போலாண்ட்லயும் சேம் விசா ரிஜெக்ஷன் ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்ப குரோஷியாலையும் சேம் ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். செங்கன் மெம்பர்ல குரோஷியாவும் இருக்கிறதுனால அதர் EU செங்கன் மெம்பர் வந்து குரோஷியாவுக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உங்களோட டிஆர்சி கார்டு வச்சுதான் இங்க இல்லீகல் ஒர்க்கர்ஸ் அதிகமா மூவ் ஆகுறாங்கன்னு அவங்க சொல்லவும் குரோஷியன் கவர்மெண்ட் சைட்ல ப்ராசஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்னதா ஒரு டவுட் இருந்தாலுமே டைரக்டா ரிஜெக்ஷன் தான் யோசிக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அண்ட் நேபாளிஸ் தான் இல்லீகலா ஒர்க் ஆகுறது இல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு எது ஒண்ணு ஈஸியா கிடைக்குதோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணவே மாட்டோம். அது அவங்களுக்கு நல்லதா இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடி இங்க என்ட்ரி ஆகிற பீப்புளுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ல முடியும்னு சொல்லி அது அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஒரு சில பேர் பண்ற மிஸ்டேக்னால இது இங்க இருக்க எல்லாரையும் பெரிய ப்ராப்ளம்ல கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறது பார்த்திருக்கீங்களா? இதனாலதான் இங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் தானே இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு, பேசாம நம்ம டூரிஸ்ட் விசால வந்துட்டு இங்க ஒர்க் பெர்மிட் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சில பேர் நினைப்பீங்க. இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். கமெண்ட்ல மறக்காம டூரிஸ்ட் விசான்னு டைப் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களை சீக்கிரமா வந்து சேரும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கே கொஞ்சம் பிடிக்காம தான் போயிடுச்சுன்னு சொல்லணும்.
ஏன்னா இங்க இருக்க கிரைம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இங்க இருக்க லோக்கல் பீப்புளுக்கு ஜாப் இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இங்க இருக்க குரோஷியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டைரக்ட்டா ஆக்ஷன் எடுக்குறாங்க. ஒர்க் பெர்மிட் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி இங்க இருக்க லோக்கல் பீப்புளுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள காப்பாத்துறதுல அவங்க இம்பார்ட்டன்ட் குடுக்குறதுல தப்பு இல்லன்னு தானே சொல்லணும். ஃப்ரம் 2026ல போலீஸ் டைரக்ட்டா கம்பெனி ஆபீஸ்க்கு விசிட் போயிட்டு, கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அங்க டாக்ஸ் எப்படி பே பண்றாங்க, இந்தியன் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கு, சேலரி ஸ்லிப் எப்படி குடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏ டு இசட் அவங்க செக் பண்ணிட்டு லாஸ்ட் 2 மந்த்ல மட்டும் 47 கம்பெனிஸ்க்கு அவங்க பிளாக் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. உங்களோட எம்ப்ளாயர் சரியில்லைனாலும் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. டைரக்ட்டா உங்களோட பெர்மிட்ட அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில இந்தியன்ஸ் அண்ட் நேபாளி ஏஜென்சி ஃபேக் ஆஃபர் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி குரோஷியாக்கு மக்களை கொண்டு வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா ரைட் பண்ணி செக் பண்ணி பாக்குறப்ப கம்பெனி சைட்ல இருந்து இது எனக்கு தெரியாது, இது ஏஜென்சி மூலியமா வந்தவங்கன்னு சொல்லி ஏஜென்சில கை காமிச்சிடுறாங்க. சோ இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இந்தியன்ஸ் அண்ட் நேபாளி ஏஜென்சி மூலியமா எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை டபுள் செக்அப் பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமே ரிஸ்க்ன்னு தான் சொல்லுவேன். பட் கன்ஃபார்மா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எல்லா ஏஜென்சியும் அப்படி கிடையாது. ஒரு சில ஏஜென்சி இவங்களை எப்படியாவது உள்ள அனுப்பி விட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ராசஸ் பண்ணி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து எப்படியாவது உள்ள அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இது அவங்கள மட்டும் குறை சொல்லக்கூடாது. கிளைண்ட் ஏஜென்சில கேட்கிறவங்களே என்னை எப்படியாவது குரோஷியாக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, நான் அங்க உள்ள போயிட்டு எப்படியாவது நான் பொழைச்சுக்கிறேன்னு தான் சொல்றாங்களே தவிர இதுக்கு என்ன ப்ராசஸ் அதை ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு பொறுமையா ப்ராசஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணிட்டு போறேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால இதுதான் சாக்குன்னு சொல்லி எப்படியெல்லாம் உள்ள தள்ள முடியுமோ அந்த மாதிரி தள்ளிடுறாங்க. ஸோ ஒரு சில ஏஜென்சிஸ் பண்ற தப்புனாலையும் இங்க இருக்க ரூல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்க அப்படின்னா, லாங்குவேஜ் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஆனா செகண்ட் டைம் உங்களோட ஒர்க் பெர்மிட் ரினியூல் பண்ண போனீங்க அப்படின்னா, நீங்க பேசிக் லெவல் A1 குரோஷியன் டெஸ்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி நீங்க பாஸ் பண்ணல அப்படின்னா குரோஷியாக்கு பாய் பாய் சொல்ல வேண்டியதுதான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதே ரூல்ஸ் தான். நானும் கரெக்ட்டா பாத்தீங்க அப்படின்னா 2028 வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ்க்கு நான் ஒர்க் பெர்மிட் போட்டு வச்சுட்டேன். ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. 2028க்கு மேல நான் குரோஷியால இருக்கேனா, இல்ல இந்தியாவுக்கு போறேனான்னு அத நீங்க அப்ப பாப்பீங்க. சப்போஸ் நானும் அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா குரோஷியாக்கு பாய் பாய் தான். வெயிட் பண்ணி பாருங்க நான் எங்க இருக்கேன்னு சொல்லி. எக்கனாமிக் டைம்ஸ்ல லாஸ்ட் மந்த் பிப்ரவரியில ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இந்தியால சண்டிகர்ல இருந்து இங்க டெலிவரி பாய் ஒர்க்கர் ஒருத்தருக்கு இங்க இருக்க யங்ஸ்டர் குரூப் ஒருத்தவங்க ரொம்பவே வயலன்ஸா அவரை ட்ரீட் பண்ணிருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க வரீங்க, கோ பேக் டு யுவர் கண்ட்ரின்னு சொல்லி ரொம்பவே அவரை வயலன்ஸா ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஒர்க் பண்ற கம்பெனிலையும் சரி 12 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்கணும், வீக்லி 7 டேஸ்மே நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவர் கம்பெனில ப்ரெஷர் போறாங்க. டைரக்ட் டெலிவரி கம்பெனி கிடையாது, அதோட சப் கான்ட்ராக்ட் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனில இருந்து இவங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அகாமடேஷனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேருக்கு ஒரே ஒரு ரூம் கொடுத்துட்டு மந்த்லி 270 யூரோஸ் அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரெஷருக்கு அவர் வந்து நியூஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட டெலிவரி ஜாப் வரலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. டெலிவரி ஜாப் வராதீங்க. கண்டிப்பா இங்க யாராவது இருந்து அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இங்க எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னா அதை வச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெலிவரி ஜாப்க்கு இங்க வாங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா குரோஷியன் கவர்மெண்ட் இந்தியன்ஸ்க்கு ஒர்க் பெர்மிட் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அதே சேம் டைம்ஸ் அவங்களோட ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க. அவங்களோட சைட்ல ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி குரோஷியாக்கு பர்மிட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லல. ஸோ இதுதான் உண்மை. ஆல்ரெடி குரோஷியால ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல இதுக்கப்புறம் குரோஷியாக்கு ஜாப்க்கு வரவங்களா இருக்கட்டும், இந்த மிஸ்டேக்க நீங்க பண்ணாதீங்க. நானும் பண்ணாம இருக்கேன். அது நமக்கே பின்னாடி பெரிய ப்ராப்ளமா வந்து முடியும். ஸோ இந்த ஒர்க் பெர்மிட் அப்டேட்ல நிறையவே குட் நியூஸும் தான் இருக்கு. இப்போ நான் சொன்னது பேட் நியூஸ்னு சொல்ல மாட்டேன்.
இது அவங்க சைட்ல ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். சாவ்.